ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு எக் ரோஸ்ட் பார்க்கலாமா? அதுக்கு 4 முட்டையை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 5-6 குறுமிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்போட ஃப்ளேவர் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா பேஸ்ட்டு, அதோடு சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரை அலசி அதில் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை தோலை உரிச்சிட்டு நடுவில் கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க அதில் மசாலாலாம் எக்கு உள்ள நல்லா இறங்கும். பாருங்கள், ஒரு 3 முட்டையை நான் இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிரேவி எக்கு உள்ள நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்பைசியான எக் ரோஸ்ட் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Keep supporting me. Thanks for watching.